எஸ்ஐஆர் தான் பரபரப்பாக எல்லோரும் பேசுகிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து எந்த அச்சமும் தேவையில்லை, எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இப்போதைக்கு இது தேவையில்லை, நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தி இருக்கிறார். இல்லை இது கேட்கல அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகும் அப்படின்லாம் சொன்னார். நீதிமன்றத்துக்கு அவங்க வேண்டான்னு போனால் நாங்கள் வேணும்னு போவோம் அப்படிங்கிறாரு ஜெயக்குமார். ஊழலை மறைக்க தான் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு எல்முருகன் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. எதிர்கட்சிக்காரங்க ஏன் பயப்படுறாங்க எஸ்ஐஆர்னா அப்படின்னு செய்திகளில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு நாளிதழில் ஒரு 48 பேர் இந்த எஸ்ஐஆருக்கு பயந்து மேற்கு வங்கத்திலேருந்து வெளியேற முயற்சி, அவர்களை கைது செஞ்சாங்க. அதே மேற்கு வங்கத்தில் 2 நாட்களுக்கு முன்பு இந்த எஸ்ஐஆருக்கு பயந்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார், 70 வயது முதியவர். அது போன்ற ஒரு செய்தியும் வருது. எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய காரணங்கள், ஆளுங்கட்சிகள் சொல்லக்கூடிய காரணங்கள், தேர்தல் ஆணையம் சொல்வது, இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கின்ற போது நாம இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். வாசகர்களுக்கு அரசியல் அன்றாட நடவடிக்கைகள் நினைவுக்கு வருவதற்காக தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் விரும்புகின்றன. இப்போது உள்ள ஞானேஸ்வர் தலைமையிலான தேர்தல் கமிஷன் எப்படி செயல்படுகிறது, இந்த 3 பாயிண்ட வாசகர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா இது எஸ்ஐஆர் எதிர்க்கப்பட வேண்டியதா, ஏன் இதற்கு அச்சப்படுகிறார்கள் என்ற கேள்விக்கு விடை தெரிஞ்சிடும். நீங்க கேள்வியில கேட்ட மாதிரியே ஜெயக்குமார் போன்றவர்கள் பழுத்த அரசியல்வாதின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ராயபுரம் அப்படின்னு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அவர் தான் மிகப்பெரிய ஆளுன்ற நினைப்பு எனக்கு போன்ற ஆட்களுக்கு கூட சென்னையில் இருந்தப்போ இருந்தது. ஆனால் இதில் அவர் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தோம் சொன்னா குறைந்தபட்ச அரசியல் ஞானம் என்பது இல்லாமல் அன்றாட பேப்பர்ல பார்க்கின்ற போது சில விஷயங்களை தெரிந்து கொண்டாலே நீங்க இந்த ஊழலுக்கும் இந்த எஸ்ஐஆருக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க ஊழல் சப்ஜெக்ட பேச வேண்டிய இடமோ அல்லது அதை மறைப்பதற்காக பேச வேண்டிய இடமோ ஒண்ணுக்கு ஒண்ணு அன்ரிலேட்டட். அது ஜெயக்குமார் கேள்வி நீங்க அதுல வந்ததுனால சொல்றேன். இப்போ நம்ம ஞாபகத்துக்கு நம்ம கொண்டு வந்துருவோம் சில விஷயங்களை. என்ன, எஸ்ஐஆர் என்பதை 12 மாநிலங்களுக்கு தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறதே.